எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே கண்டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ரெயின் வீடியோ போட்டுக்கிறோம். இந்த ட்ரெயின் எந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உப்ளி வாஸ்கோ ட்ரெயின். வீக்லி 2 days இருக்கக்கூடிய ட்ரெயின் இது. ஃப்ரைடே சண்டே இருக்கக்கூடிய ட்ரெயின் இது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பெங்களூர் SNVTலேருந்தும் போவோம், பங்கார்பேட் கேரபுரம் வழியாக போகக்கூடிய ட்ரெயின் இது. இந்த ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா பங்கார்பேட்லேருந்து போகிறது பார்த்தீங்கன்னா 20680 வரும். அதே மாதிரி சென்னையிலேருந்து எடுக்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி 20679 வரும். அதே மாதிரி இன்னும் சண்டே இன்னும் ட்ரெயின் இருக்குது, அதே உப்ளி வாஸ்கோ தான். அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து எடுக்கிறது நம்பர் பார்த்தீங்கன்னா 22698. பங்கார்பேட்டை வழியாக போகிறது பார்த்தீங்கன்னா 22697. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலியாக போவோம். நம்ம பிருந்தாவனம் லால்பாக்லலாம் போவோம், அதிகமான கூட்டம் இருக்கும், ரொம்ப நெரிசல் அதிகமாக இருக்கும். இந்த ட்ரெயின் பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது. சென்னை ரூட்டில் நீங்கள் ஃபேமிலியாக போகிறதா இருந்துச்சுன்னா, அட்லீஸ்ட் வயசானவங்க யாருன்னா இட்டுன்னு போகிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ண போகிறதா ஃப்ரைடே சாட்டர்டே போங்க. ஃப்ரைடே சண்டே பார்த்தீங்கன்னா அதிகமான கூட்டம் போவோம் எல்லா ட்ரெயின்லையும். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக போகக்கூடிய ட்ரெயின். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வீக்லி 2 நாள் போகக்கூடிய ட்ரெயின். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடிய ட்ரெயின் இது, உப்ளி வாஸ்கோ ட்ரெயின். இந்த ட்ரெயின் பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது. ஒரு ஷீட்லேயும் ஷீட் மேலே காலை எடுத்து வச்சுன்னு ஒரு லாங் ஷீட்டில் ஒருத்தர படுத்துன்னு இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், பிருந்தாவனம் லால்பாக்லலாம் காலையே வைக்க முடியாது. நம்மளே எத்தனை வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் வாரத்துக்கு ஒரு நாள் பிருந்தாவனத்துலேருந்து ட்ரெயின் ஏற முடியாது, ரஷ்யில் கீழே விழுந்துங்கோ, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ட்ரெயின் பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது. இந்த ட்ரெயின் உப்ளி வாஸ்கோ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின் ஃப்ரைடேவும் சண்டே இருக்கக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயின் டைமிங் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் சிட்டி போகாது. SNVTயில் பார்த்தீங்கன்னா 4:50க்கு, 4:50க்கு. கேர்புரம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு, 5 o'clock. ஒயிட்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா 5:14க்கு. பங்கார்பேட் பார்த்தீங்கன்னா 6 மணி, 6 o'clock. ஜோலார்பேட்டு 7:30 மணி, 7:30க்கு. காட்பாடி பார்த்தீங்கன்னா 8:40, 8:40க்கு. அரக்கோணம் பார்த்தீங்கன்னா 9:40க்கு, 9:40க்கு. அதே மாதிரி பெரம்பூர் பார்த்தீங்கன்னா 10:30க்கு, 10:30 மணிக்கு. அதே மாதிரி சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகுது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 11 o'clock இல்லை 11:10க்கு ரீச் ஆகிடும். இது காலி ட்ரெயின், ரொம்ப காலியாக போகக்கூடிய ட்ரெயின். நீங்கள் ஃபேமிலியாக அப்படின்னா போகிறதா இருந்தால் இந்த ட்ரெயினை பிளான் பண்ணி போங்க. சாட்டர்டேவும் சாட்டர்டே இல்லை, சண்டேவும் ஃப்ரைடேவும் தான் இந்த ட்ரெயின். வீக்லி 2 நாள் போகக்கூடிய ட்ரெயின். பங்கார்பேட் வழியாக போவோம் சென்னைக்கு. சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டாப்பில் போயிடும். பங்கார்பேட்டில் விட்டுச்சுன்னா குப்பங்கூட ஸ்டாப்பில் பங்கார்பேட்டு, காட்பாடி, ஜோலார்பேட்டு, அரக்கோணம், சென்னை போயிடும். இந்த ட்ரெயின் பார்த்தா இப்போ அதிகமான ட்ரெயின் டிக்கெட்லாம் ஏற்றிட்டுருக்காங்க. லாங் போகக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்லாம் டிக்கெட் ஏற்றிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு அரக்கோணம் 100 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 105 ரூபா பண்ணுறாங்க. சென்னை 100 ரூபா 120 இருந்துச்சு, 130 பண்ணிட்டுறாங்க. லாங் போகக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட்டில் டிக்கெட் ரேட்டெல்லாம் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. சத்தமே இல்லாமல் டிக்கெட் ஏற்றிட்டுறாங்க. நம்ம தான் முதல் முறையாக இந்த டிக்கெட் ஏற்றிக்கிறது நம்ம சேனலில் சொல்லி போடுறோம். பெரிய நியூஸில் கூட காட்டல, இவங்க சத்தமே இல்லை ரயில்வே டிக்கெட் ரேட்டெலாம் ஏற்றிட்டுருக்காங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலியாக போகுது. நீங்கள் ஃபேமிலியாக போனீங்கன்னா, ஃபேமிலியாக போயிட்டு வயசானவங்களாம் இட்டுன்னு போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. லேடிஸ் எல்லாம் போனால் இந்த ட்ரெயின் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி போங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவும் சண்டேவும் போகக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின். எவ்வளோ காலியாக இருக்குது ட்ரெயின். பெங்களூர் டு சென்னை இவ்வளோ காலியாக இருக்குது ட்ரெயின். எங்களே ஆச்சரியமாக பார்க்க வேண்டியது. நாங்கள் நிறைய டைம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிறோம். நாங்கள் இந்த வீடியோ போடலான்னு இருந்தோம். சரி, நம்ம இந்த தகவல் நம்மளுடைய மக்களுக்கு சொல்லலாம், நம்ம சுயநலவாதி மாதிரி ஆகிடுவோம். நம்ம மட்டும் போயிட்டு நம்ம மட்டும் அனுபவிச்சுருக்கோம். நிறைய பேருக்கு இந்த ட்ரெயின் பற்றி தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலியாகுது. நாங்கள் அரக்கோணம் போய் ரீச் ஆகிறதுக்கு இந்த ட்ரெயின் எடுத்துக்கிறோம். அரக்கோணம் ஸ்டேஷன் போகிறப்ப கூட பார்த்தீங்கன்னா, நாங்கள் இறங்குறப்ப கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலியாக இருந்துச்சு ட்ரெயின். வாங்க போயிட்டு பார்க்கலாம் இந்த ட்ரெயினுடைய எவ்வளோ காலியாக இருக்குதுன்ட்டு.
நாங்கள் பங்கார்பேட்டிலேருந்து இப்போ அரக்கோணம் இறங்க போகிறோம். அரக்கோணம் ட்ரெயின் ரீச் ஆகுது. அரக்கோணம் வரைக்கும் இந்த ட்ரெயின் எவ்வளோ காலியாக இருக்குதுன்னு பண்ணி எடுத்துக்காட்டலாம் தான் எடுத்துன்னுக்கிறோம். நீங்கள் ஜோலார்பேட்டு, காட்பாடி எங்கே பார்த்தாலும் இந்த ட்ரெயினில் வந்து வேறு லால்பாக் தான் கூட்டம் அதிகமாக வரும். இந்த ட்ரெயின்லாம் கூட்டம் அதிகமாக இல்லைன்னா வாணியம்பாடி, ஆம்பூர், குடியாத்தம் இந்த ஸ்டேஷன்லாம் ட்ரெயின் நிற்காது. அந்த ஊரில் இறங்குற மக்கள் அதிகமாக இருக்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா பங்கார்பேட்டு விட்டால் ஜோலார்பேட்டை, அது விட்டால் காட்பாடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரக்கோணம், சென்னை தான் போயிடும். அதனால சின்ன சின்ன ஸ்டேஷனில் இறங்குறதுக்கு ஆளுங்க இல்லை. அதனால இந்த ட்ரெயின் வந்து காலியாக இருக்கும். நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். காட்பாடி பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த ட்ரெயினில் ஏறி போயிடலாம். அட்லீஸ்ட் நம்ம கூட்டத்தில் அவாய்ட் பண்ணலாம். காலியாக போகக்கூடிய ட்ரெயின் இப்போ பாரு அரக்கோணம் என்ட்ரன்ஸ் ஆயிடுச்சு. அரக்கோணம் வரைக்கும் நாங்கள் இந்த வீடியோ எடுத்துருக்கிறோம். நம்மளுடைய மக்களுக்கான நம்ம மக்களுக்கு வந்து கஷ்டம் இல்லாத போகணும். நம்ம மட்டும் போயிட்டு சுயநலவாதியாக நம்ம அனுபவிக்கக்கூடாது. இதனுடைய பயணத்தை நம்மளுடைய மக்களோ இந்த பயணத்தை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுத்துருக்கிறோம். வாங்க போயிட்டு பார்க்கலாம். இந்த ட்ரெயின் எவ்வளோ காலியாக போகுது நீங்கள் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதை 4 பேர் ஷேர் பண்ணி வைங்க. ஏன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். கூட்டமே இல்லாத க்ரௌட் இல்லாத ட்ரெயின் அரக்கோணம் என்ட்ரு ஆயிடுச்சு. இந்த ட்ரெயின் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா சென்னையில் 3 மணிக்கு எடுப்பாங்க. ஃப்ரைடேவும் 3 மணிக்கு தான், சண்டேவும் 3 மணிக்கு தான். அரக்கோணம் வந்து 4 மணிக்கு வரும். இந்த ட்ரெயின் வந்து எப்போவுமே காலியாக இருக்கும். மக்களெல்லாம் வந்து ஃபேமிலியாக போகிறவங்க, சப்போஸ் வயசானவங்களை இட்டுன்னு போகிறவங்க, லேடிஸுங்கெல்லாம் வருவாங்க. அவங்கெல்லாம் வந்து கூட்டத்தில் பெங்களூர் டு சென்னை வரைக்கும் நின்றே போயிடலாம். நாங்கள் கூட நின்றே வந்துக்கிறோம். பெங்களூர் டு சென்னை வரைக்கும், அரக்கோணம் டு பங்கார்பேட்டை நின்று வந்துக்கிறோம். இந்த ட்ரெயின் பாருங்கள், ஒரு லாங் ஷீட்டில் பார்த்துக்கிற அளவுக்கு காலி இருந்துச்சு. நம்மளுடைய வியூவர்ஸ்க்கான சின்ன தொகுப்பாக எடுத்து வழங்குகிறோம். இது பார்த்தீங்கன்னா அரக்கோணம் வரைக்கும் நாங்கள் எடுத்துன்னு வந்தோம். ஏன்னா நம்ம பொய் சொல்லக்கூடாது, நம்ம மக்களுக்கு வந்து டவுட் வரக்கூடாது. நாங்கள் பாருங்கள் பங்கார்பேட்டிலேருந்து ஜோலார்பேட்டிலேருந்து அரக்கோணம் வரைக்கும் ஒரு சின்ன வீடியோவை நாங்கள் எடுத்துருக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து இந்த ட்ரெயின் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதிகம் பேருக்கு இந்த ட்ரெயின் பற்றி தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஸ்டேஷன் என்ட்ராக போகுது. இது ஓவர் பிரிட்ஜு வந்துச்சு. ஸ்டேஷன் என்ட்ரா வரைக்கும் நம்மளுடைய மக்களுக்கான வீடியோ நான் எடுத்து வழங்கியிருக்கிறேன். பாருங்கள், ஸ்டேஷனே என்ட்ராயிடுச்சு. அரக்கோணம் ஸ்டேஷனு. பங்கார்பேட்டிலேருந்து நாங்கள் காலையாக லாங் ஷீட்டில் பார்த்துன்னு வந்தோம். பிருந்தாவனத்தில் நிற்க கூட இடம் இல்லாமல் அப்படியே பாத்ரூம்ட்டெல்லாம் நின்று வந்து அவஸ்தைப்பட்டுன்னு வருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காலியாக இருக்குது இந்த ட்ரெயின். நம்மளுடைய மக்களுக்கான வீடியோவாது இருக்கட்டும் சொல்லி எடுத்துருக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரைடேவும் சண்டேவும் சென்னை பக்கம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு போகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாகட்டும். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாது இருக்குது. 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ 4 பேர் போய் ரீச் ஆகட்டும். உப்ளி வாஸ்கோ ட்ரெயின் இது எம்ஜிஆர் சென்ட்ரல் டு உப்ளின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு இது பார்த்திங்கன்னா 2 நாள் ரன் ஆகக்கூடிய ட்ரெயின். ஃப்ரைடேவும் சண்டேவும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்கோ. இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுடைய எங்களுடைய அனுபவத்தை கூட ஷேர் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா அரக்கோணத்தில் ஓவர் பிரிட்ஜ் புதுசாக கட்டிக்கிறாங்க. எவ்வளோ லாங்க் இது பாருங்கள் பிரிட்ஜு. இது மேலே ஏறி போகிறதுக்கு நம்ம ஊரில் ஒரு சின்ன பிரிட்ஜு கூட கட்டல. இங்கே அரக்கோணம் வந்து ஒரு பெரிய ஜங்ஷனு. 10 நிமிஷத்துக்கு வந்து லோக்கல் ட்ரெயின் இருக்குது. அதனால் மக்கள் போகிறதுக்கு எவ்வளோ பெரிய பிரிட்ஜு கட்டிக்கிறாங்க. சரி, அப்படியே நம்ம இறங்கி நந்து போயிருந்தோம். அந்த வீடியோ அப்படியே ஷூட் பண்ண போகிறோம். எங்களால் முடிஞ்ச சின்ன வீடியோ வந்து உப்ளி வாஸ்கோ ட்ரெயின் பற்றி எங்களால் முடிஞ்ச அனுபவத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணுறவங்கக்கிட்ட நீங்கள் பாருங்கள். எங்களுடைய சின்ன அனுபவமாக இந்த ட்ரெயின் பயணம்.